பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அண்ணன் சீமான் அவர்களினுடைய பெருந்தன்மை, வேல்முருகன் அவர்களினுடைய தடுமாற்றம், அமைச்சர் சேகர் பாபு அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். பின்னாடியிலிருந்தே வந்துடுவோம். அமைச்சர் சேகர் பாபுவை பொறுத்தவரையிலையும் 2021 இப்போது வரலையும் இந்த கடந்த 4 வருடங்களாக எந்தெந்த இடத்துலலாம் தமிழர்களினுடைய மொழி சிக்கல் வருகிறதோ, தமிழரினுடைய இறையாண்மை பொருந்திய இந்த வரலாறு சிக்கல் வருகிறதோ, தமிழரினுடைய பண்பாடு சிக்கல் வருகிறதோ, தமிழர்களினுடைய உரிமை சிக்கல் வருகிறதோ, இந்த எல்லாத்துலேயும் போகிற போக்கில் ஏளனமாக எள்ளி நகையாடுகிற வகையில் கருத்தை சொல்லிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நேற்று சட்டப்பேரவையில் திரு வேல்முருகன் அவர்களை அவர் கையாண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் வேல்முருகனை அவர்களையும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் ஒப்பிடும் பொழுது சட்டப்பேரவையில் சீனியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த சேகர் பாபுக்கும் ஒரே வகையிலான சீனியாரிட்டி தான். ஆனாலும் திரு சேகர் பாபுவை விட வேல்முருகன் அவர்கள் ஒரு தனித்த கட்சியை வைத்திருக்கிறாரு, தனித்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. 2021 எப்படியாச்சும் ஆட்சி அதிகாரத்தை பெற்றணும்னு நினச்சி திராவிட முன்னேற்ற கழகமே போய் வாங்க எங்கள் கூட்டணியில் சேர்ந்துக்கங்கன்னு அழைத்து கூட்டணியில் ஒப்பந்தம் பண்ணி ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறார். அப்போது ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருக்கிற ஒருவரையும் தன்னோட கட்சியினுடைய வெற்றிக்காக உழைத்த, கடந்த காலத்தில் மட்டும் இல்லை இப்போ நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கூட வெற்றிக்காக உழைத்த ஒரு கட்சியினுடைய தலைவரை சரிசமமாக ஒப்பிட்டா கூட பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா சரிசமமாக கூட ஒப்பிடலை. சேகர் பாபுவை ஒரு படி உயர்வாகவும் திரு வேல்முருகனை அவர்களை எப்படி கையாண்டிருக்கிறாருன்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ திரு வேல்முருகன் அவர்களை வேண்டுமென்றே வம்பிழுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்ன செய்திகளின் அடிப்படையில் இவரை நம்ம எப்படியாச்சும் வம்பிழுக்கணும்னு காலையிலேயே சேகர் பாபு மூத்த அமைச்சர்களோடு பேசியிருக்கிறாருங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தாங்க இது நடந்திருக்கு. பூனைக்கு யாருங்க மணி கட்டுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை நாங்களே கட்டிடுறோன்னு சேகர் பாபு சொன்னதாக திரு வேல்முருகனை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்ட ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தர் நேரடியாக வம்பிழுக்கிற துணிச்சல் அவருக்கு நேரடியாக வந்திருக்குமா அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் மூலமாக கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லாமல் சேகர் பாபு இப்படி நடந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நடந்திருந்தாருன்னா திரு முதல்வர் அவர்கள் இந்நேரம் சேகர் பாபு அவர்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம், கட்சியை விட்டே நீக்கியிருக்கலாம். ஆனால் இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய உத்தரவு பேரில் நடந்த அவமரியாதையை தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் இவர் எடப்பாடி அவர்களை உயர்வாக பேசுகிறாரு, நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னதாக திரு வேல்முருகன் பதிவு செய்கிறாரு. ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்புக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய கோபம் அப்படி வந்துச்சுன்னா, கடந்த காலத்தில் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில், பல்வேறு தரப்பில் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் அமுல்படுத்திட்டு வர்றோம். ஆனால் வேல்முருகன் வெளியில் போய் இதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தமிழக முதல்வர் இதை அமுல்படுத்தியிருக்கிறாரு, நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க கூட்டணி அரசு இதை செய்து முடிச்சிருக்கு அப்படின்னு எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் திரு வேல்முருகன் பேசிக்கிட்டு வர்றாரு. அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலைகளில் திரு சேகர் பாபு அவர்களை தமிழக முதல்வர் இறக்கி விட்டிருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. எது எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல திரு வேல்முருகன் அவர்களை அவமானப்படுத்தலை, அசிங்கப்படுத்தலை. நம்மளை பொறுத்தவரையிலையும் தமிழரினுடைய ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக போய் அங்கே இருந்து அந்த இடத்துல ஒரு மொழி பிரச்சனை, அதாவது இந்த மண்ணின் மக்களினுடைய முக்கியமான பிரச்சனையில் ஒரு வாத பிரதிவாதம் நடக்கும் பொழுது அந்த வாதத்தின் ஊடாக தனக்கு வாய்ப்பு கேட்டதுக்கும் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாமல் உதாசீனப்படுத்தி அது இல்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக பேசாத அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கின்ற வேலைன்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. இதை தொடர்ச்சியாக அமைச்சர் சேகர் பாபு செய்து கொண்டு வர்றாரு, எல்லா இடங்கள்லையும் செய்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் சேகர் பாபு அவர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நிலையான ஆட்சி அதிகாரத்தில் நிற்க போறதில்லை. ஆனால் இங்கே கட்சி வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கட்சி வச்சிருப்பாங்க. இங்கே ஆட்சியில் இல்லாதவங்க ஒரு
காலத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைச்சர் சேகர் பாபு அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து திரு வேல்முருகன் அவர்களுடைய தடுமாற்றம் என்ன அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் பேசி தான் ஆகணும். ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, எதற்காக இன்னும் எதிரியாகவே பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இப்போ நேற்று நடந்த சிக்கலின் அடிப்படையில் சிக்கலிருந்து வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் ஒரு குறிப்பிட்ட செய்தியை பதிவு பண்ணுறாரு. அதன் பிறகு ஒரு சிறப்பு நேர்காணல் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடக்குது. அதில் ஒரு பகுதி மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இன்னும் மீதி பகுதி இன்னும் வராமல் இருக்குது. அது வந்துடும், இன்னைக்கு கூட வந்துடும் நினைக்கிறேன். இவர் வெளியில் திரு வேல்முருகன் வெளியில் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது இதே செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அதிக பிரசங்கித்தனமாக பேசாத அப்படின்னு தமிழக முதல்வர் உங்களை பார்த்து கூறினாரா அப்படின்னு கேட்குறதுக்கு கூறினார்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இவர் திரு வேல்முருகன் அவர்கள் சொன்ன பதில் என்னங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. என்ன சொல்கிறேன்னா, அதாவது நேரடியாக தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசாதன்னு சொல்லலை, அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அமைச்சர் சேகர் பாபு அதிக பிரசங்கித்தனமாக பேசாதன்னு என்ன சொன்னதை அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இவரும் அதிக பிரசங்கித்தனமாக பேசாத அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? இப்போ என்னது, இவர் வாயிலிருந்து, தமிழக முதல்வர் வாயிலிருந்து தான் அதிக பிரசங்கித்தனமாக பேசாதேங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அது இவராக பேசலைங்க, சேகர் பாபு பேசினதை அப்படியே எடுத்து பேசினாரு அப்படின்னு சொன்னால் வாய் மு.க. ஸ்டாலின் வாய் தானே, வாய் கூட சேகர் பாபு வாயா? இல்லைங்க, இந்த நேரத்தில் மட்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபு வாயை வாயில் கடை வாங்கி வச்சுட்டு பேசினாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ இவருக்கு என்னன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கு. இந்த கூட்டணியை விட்டு நகரக்கூடாது, என்ன அவமதித்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்களா வெளியேற்றாம நம்ம வெளியேறக்கூடாது. ஆனால் இப்போ அதிக பிரசங்கித்தனமா பேசாதன்னு சொன்னது மு.க. ஸ்டாலினே அவரே சிந்திச்சு பேசினாருன்னு சொன்னோம்னா நம்மளை கூட்டணியை விட்டு வெளியேற்றிடுவாங்க. ஆனால் அமைச்சர் சேகர் பாபு பேசினதா எடுத்து இவர் பேசினாரு, இவரா பேசலை அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இவருக்கு சேகர் பாபு தான் பிரச்சனை, நம்மெல்லாம் பிரச்சனை இல்லை, மு.க. ஸ்டாலின் ஆகிய நாம பிரச்சனை இல்லை, உதயநிதி ஸ்டாலின் ஆகிய அவர் பிரச்சனை இல்லை, அப்புறமேலுக்கு இது மாதிரியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளவு தடுமாற்றம், எதற்காக இவ்வளோ தடுமாற்றம்? சரி, அமைச்சர் சேகர் பாபு அதிக பிரசங்கித்தனமாக பேசாதன்னு சொல்லியிருந்தா தமிழக முதல்வர் அவர்களுக்கு அந்த வார்த்தையிலேயோ அந்த கருத்திலேயோ உடன்பாடு இல்லாட்டினா அமைச்சர் சேகர் பாபுவை கண்டிச்சிருக்கணும். அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்துட்டு, யோ நீ அதிக பிரசங்கித்தனமாக பேசாதையா அப்படின்னு சேகர் பாபுவை பார்த்து இந்த வார்த்தையை மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதே வார்த்தையை எடுத்து அதிக பிரசங்கித்தனமாக பேசாதீங்க திரு வேல்முருகன்னு இந்த முதல்வரே சொன்ன பிறகும் இல்லைங்க இது இவராக சொல்லலை அப்படி சொன்னார்னா அது என்ன மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அடுத்து இன்னொரு முக்கியமான பேட்டி என்னென்னா, இந்த புதிய தலைமுறையில் வந்திருக்கு, அது இன்னும் முழுசாக வரலை, ஒரு கிளிப்பு மட்டும் வந்திருக்கு. அந்த கிளிப்பை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். 2-3 கருத்துக்களை மிக தெளிவாக வைக்கிறாரு திரு வேல்முருகன். அதில் முதல் கருத்து என்னென்னா இதுதான், அதாவது காலையிலேயே சேகர் பாபு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, வேல்முருகன் எல்லா திட்டங்களையும் தன்னுடைய பேச்சினால தான் வந்ததாக சொல்லிக்கிறாரு. அப்போ அவருக்கு தக்க பாடம் புகட்டணும். நீங்கள் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பூனைக்கு யார் தான் மணி கட்டுறது, இன்னைக்கு நான் மணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு வம்பு தான். இந்த பிரச்சனை, இந்த கரைச்சலை உண்டு பண்ணணும்னுட்டு ஏற்கனவே திட்டமிட்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இந்த செய்தியானது தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா? தமிழக முதல்வருக்கு தெரியாமல் ஒரு திட்டம் போட்டு உங்களை எதிர்த்தாங்களா? இப்போ இதை மூத்த அமைச்சர்கள் உங்கள்கிட்டையும் பகிர்ந்ததாகவும் நீங்களும் சில மூத்த அமைச்சர்கள்ட்ட இது நல்லா இருக்காது, வேணா என்ன கூட்டணியில் வச்சுருங்க, இல்லாட்டினா வெளியேற்றி விடுங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நீங்களே அவங்கள்ட்ட பேசினதா சொல்கிறீங்க. அப்போ மூத்த அமைச்சர்கள் சேகர் பாபுவோட பேசாட்டினா கூட இங்கே பாருங்கள், நம்ம கூட்டணி கட்சி தலைவர் திரு வேல்முருகன் இருக்கிறாரு, அந்த வேல்முருகனை இவர் பூனைக்கு நான் தான் மணி கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதனால் தயவு செய்து சேகர் பாபு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
அப்போ அப்படி சொல்லியும் இருந்திருக்கலாம். அப்படி இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சேகர் பாபு சொன்ன அதே ஒரு வார்த்தையை எடுத்து உங்களை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், இதில் வந்து அந்த அந்த பேட்டிலேயே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு வேல்முருகன் அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, இது குறித்து 2-3 அண்ணன் போட்டார். அண்ணன் பொன்புடி அவர்கள்ட்ட பார்த்தாரு, அமைதியாக இருந்தார். அப்புறமேலுக்கு அண்ணன் வந்து யாரோ ஒரு பொன்முடி இன்னும் 2-3 அண்ணனை சொன்னார். எங்க ஒரு கூட்டணி கட்சிக்காரன் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறான், அந்த கூட்டணி கட்சிக்காரனுடைய சேர்ந்த இன்னும் மூத்த அமைச்சர்களோ அல்ல அடுத்தடுத்த எம்எல்ஏக்களை பார்த்து அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி உங்களை அசிங்கப்படுத்தாமல் இருப்பான்? உங்களுக்கு ஏன் இவ்வளோ தடுமாற்றம்? நீங்கள் இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்னாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. வேல்முருகன் அவர்கள் மிக தெளிவாக இதில் இருந்துக்கணும். உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் விதிமுறை சட்டத்தின்படி தன்னுடைய கட்சிக்காரருக்கு தான் ஒரு சின்னத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது இது. அப்போது நீங்கள் தேர்தலில் வந்து ஃபார்ம் 16 அந்த ஃபார்மெல்லாம் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி இதெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனில் சப்மிட் பண்ணி நீங்கள் ஒரு வந்து சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நீங்கள் ஒரு சின்னத்தை பெறும் பொழுது உங்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முத்திரை வேணும். அப்போ உங்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முத்திரைன்னா நீங்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கணும். நீங்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறதுக்கான உறுப்பினர் என்னெல்லாம் போட்டு தான் இந்த இது வந்திருக்கும். அப்போ சேகர் பாபுவை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து ஒரு மூத்த கட்சியினுடைய தலைவராக அவர் பார்க்கவில்லை. இப்போதைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியில் சேர்ந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிற ஒரு ஆளாக அவர் பார்க்குறாரு. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதே மாதிரியான கோரிக்கை பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்களுக்கும் வருது. அப்போ திருமாவளவன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்கள் சின்னத்தில் நிற்க மாட்டேன், நான் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு அவர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இவர் சின்னத்தில் நிற்கணும்னா நாம் உங்கள் கட்சியினுடைய உறுப்பினராக மாற்றணும். இங்கே ரவிக்குமார் நின்னார், உறுப்பினருங்கிற படிவத்தில் வாங்கி நின்னார். இப்போ இவர் திருமாவளவனை பொறுத்தவரையிலையும் இவங்க கட்சியில் நிற்கணும்னா இவங்க உறுப்பினர் ஆகணும். இவர் கட்சியினுடைய உறுப்பினர் ஆகிறதுக்கு நம்ம எதுக்கு புதுசாக கட்சி வச்சு நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கட்சியின் தலைவர் மட்டும் வேற ஒரு சின்னத்தில் நின்னார். அந்த தெளிவு உங்களுக்கு ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்னாரே, உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாருன்னு என்ன கேவலமாக படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை படுத்து தான் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராகி தான் அந்த கட்சி சின்னத்தில் நின்றுருக்கிறீங்க அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்குது. இப்பயும் சரி, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கட்சியினுடைய தலைமையாக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை சேகர் பாபு சொல்லி தான் அவர் பேசினார். அவருக்கா அந்த வார்த்தை பேச தெரியாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவை தவிர்த்து மீதி எல்லாரையும் அவர் அண்ணன், அவர் எங்கள் மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை அல்லது இந்த ஏற்பட்ட அந்த அவமரியாதையை சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட இதே போல் நீட்டமாக நம்ம வந்து பெரிய சிக்கல்லையே இருந்தோம்னா இது வந்து நம்மளை எதிர்காலத்தில் அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணியில் நம்மளால் இல்லாமல் போயிட முடியுமோ அப்படிங்கிற தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய பேட்டிலேயே காமிக்குது, பேட்டிலேயே தெரியுது. அதெல்லாம் தாண்டிய கூடுதல் தடுமாற்றம் எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சூழலில் இந்த கூட்டணியை விட்டு அவங்களா வெளியேற்றினா நான் போகிறேன், அவங்களாம் எதுக்கு வெளியேற்றினா நீங்கள் போகிறேன், நீங்கள் உங்களை தானே அவமதிச்சிருக்கிறாங்க, நீங்கள் தானே வெளியில் வரணும், உங்கள் கூட்டை நீங்கள் கழிச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு யார் தடுக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது போன்ற பல கேள்விகளின் அடிப்படையில் திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தனித்தன்மையும் பாதுகாக்க முடியல, அல்லது தன்னுடைய கோரிக்கையாக சில கோரிக்கைகளை கொண்டுட்டு போய் வெல்லவும் முடியலை. இவங்களை இது மாதிரி பண்ணுறாங்கன்னு வெளிப்படையாக மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அந்த இதில் இருக்கிற மற்றவர்களையும் சேகர் பாபுவே இவங்க மூர்க்கமாக எதிர்க்க போகிறதில்ல, சேகர் பாபு இவங்க எதிர்க்கவே போகிறதில்ல, அப்படின்னு யாரையுமே எதிர்த்து பேச போகிறதில்ல. இந்த தடுமாற்றம் எதற்காக வந்ததுங்கிற பரிசோதனையை செய்திருக்கணும். அடுத்ததாக இந்த பிரச்சனையை வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து கொண்டுட்டு போகிறாங்க.
நீங்கள் தெரியும், ஒரு கட்சி தலைவராக கடந்த காலத்தில் அண்ணன் சீமான் அவர்களே இவர் எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறது தெரியும். நிறைய விமர்சனங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதாவது சித்தாந்தத்தில் எதிர்நிலையில் இருக்கிறவங்க கூட வைக்க தயங்குகின்ற விமர்சனத்தை பாலியல் குற்றவாளிங்கிற அளவிற்கு திரு வேல்முருகன் பேசினார். அதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாக இருந்து பேசிய வார்த்தையாக என்னால் பார்க்க முடியும். ஏன்னா சீமான் அவர்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாருங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன சில செய்திகளே சாட்சியாக இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நீங்கள் இல்லை எல்லாருமே வெளியில் என்ன சிரமம், 2021 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் நான் எப்படியாச்சும் உள்ளுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறேன். எப்படியாச்சும் உள்ளுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவில் ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சாவது நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன். அதனால எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு அண்ணன் சீமான் அவர்களோடு திரு வேல்முருகன் பேசும் பொழுது, நீங்கள் கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவாயிட்டா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கே போயிருங்க. ஏனென்றால் அந்த கட்சி தான் இப்போ வெல்லக்கூடிய வாய்ப்பாக தெரிகிறது. நீங்கள் அமமுகவுக்கெல்லாம் போனீங்கன்னா வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் நீங்கள் போய் ஒரு கட்சியாக ஒரு கூட்டணி கட்சியாக கரைந்து போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனால் எதில் போங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சுக்கங்கன்னு என்ன சொன்னதே சீமான்னு யார் சொன்னது? திரு வேல்முருகன் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் மீது இருந்த மிகப்பெரிய அக்கறையின் அடிப்படையில் நீங்கள் உள்ளுக்கு போகணும் அப்படின்னு நீங்களே விரும்பினதன் அடிப்படையில், அதனால் எந்த விமர்சனம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு நீங்களே சொன்னதன் அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டியவர் அண்ணன் சீமான். அவரை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 15 வருடங்களாக அண்ணன் சீமான் அவர்கள் மீது பழிச்சொல்லாக சொல்லி வருகின்ற அந்த வழக்கு குறித்து நீங்கள் பேசும் பொழுது மிக 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 கேவலமாக நடந்து கொண்டீர்கள். அதை தாண்டி இப்போ முதல்வருக்கு எனக்கு கடந்த 3 வருடமாகவே என் மேலே கோபம் இருக்குங்க. அதுக்கு அந்த கோபத்து காரணம் என்னங்கிறது எனக்கும் முதல்வருக்கும் தெரியும், இன்னும் மூத்த ஈழத்தினுடைய போராளிகளுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த தடுமாற்றம் எதற்கு? நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். என்ன சீமானனுக்கு எதிராக திரு வேல்முருகனை வைத்து பேச சொன்னாங்கங்க, அதை நான் பேசாமல் இருந்தேன், அதனால் இந்த கோபம் திரு என்ன சொல்கிறது திரு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குங்கிறீங்களா? இல்லை என்ன சொல்ல வாரீங்க? அப்போது அந்த தடுமாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் இருந்த பொழுதும் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இந்த கேள்வி போகுது. எந்த கேள்வி? திரு வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்னைக்கு இவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செஞ்சார். இது திரு வேல்முருகன் அவர்களை அவங்க அவமதிக்கலை. தமிழர் உரிமை குறித்து பேசுகிறவர்களை, தமிழ் மொழி குறித்து பேசுகிறவர்களை, தமிழரினுடைய இறையாண்மை குறித்து பேசுகிறவர்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கப் போவதில்லை, மதித்ததும் இல்லை. கடந்த காலத்திலையும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுக்குடைய இந்த போக்குக்கு நாம் ஒரு முடிவை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு என்று மிக தெளிவான பதிலை, இன்னும் சொல்ல போனால் திரு வேல்முருகன் அவர்களுக்கு மிகுந்த ஆதரவான பதிலை அண்ணன் சீமான் அவர்கள் பதிலாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த பெருந்தன்மை இந்த அரசியல் தளத்தில் அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேல்முருகனுக்கெல்லாம் பெருந்தன்மை வரப்போறதே இல்லை, வேற யாருக்குமே வராது. ஏன் அது மாதிரி சொல்றேன்னா, ஒரு கட்சியில் கட்சியை பிடிக்காம, கட்சி தலைமை பிடிக்காம அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. கட்சி தலைமை அவர்களெல்லாம் கட்சியை விட்டு துரத்துது. அந்த கட்சியை விட்டு துரத்தின நபர்கள்லாம் திரு வேல்முருகன் சேர்த்து கொள்கிறாரு. ஒரு கட்சியை விட்டு துரத்துறவங்களெல்லாம் வேல்முருகன் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய முடிவும் இல்லை, கணிப்பும் இல்லை. ஆனால் சேர்த்து கொண்ட பிறகு, தன்னுடைய கட்சியில் அவர்களை இணைத்து கொண்ட பிறகு வந்த கட்சியினுடைய தலைமை குறித்து அவதூறாக பேசுவதெல்லாம் கடந்த காலத்தில் இல்லை, இப்போ 15-20 நாட்கள் தொடர்ச்சியாக அனுமதித்தவர் திரு வேல்முருகன். இப்படி எல்லாம் அனுமதிக்கிறாரு, இவர் சொல்லாமல் இவர்கள்லாம் பேசுறது இல்லை அப்படின்னு தெரிந்த பொழுதும் இந்த சிக்கலை அண்ணன் சீமான் அவர்கள் சிக்கலாக தான் பார்த்தார். இதில் பாதிக்கப்பட்டவர் வேல்முருகனா அல்லது வேண்டியவரா அல்லது வேண்டாதவரா அப்படின்னு பார்க்கல, இது ஒரு சிக்கலாக தான் பார்த்தார். அந்த நேர்மை, அந்த பெருந்தன்மை இந்த மண்ணில் அண்ணன் சீமானை தவிர வேற யாருக்கும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத திரு வேல்முருகன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் வேல்முருகன் அவர்களாக தூக்கி வெளியில் எரியாதவர்களையும் தான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. இந்த சூழலில் தான் இன்னைக்கு அவர் சட்டப்பேரவைக்குள்ளே போகலை, சட்டமன்றத்துக்குள்ளே போகலை, அந்த கேள்வியின் மீதான பதிலுரைக்கு இவர் போகலை அப்படின்னு எல்லாம் பெரிய செய்திகள்லாம் வருது. இவர் போனாலும் ஒன்று தான், போகாட்டினாலும் ஒன்று தான். இனி அவர்கள் இவரை எப்படி பார்ப்பார்கள் என்பது நம்மை விட திரு வேல்முருகனுக்கு நல்லா தெரியும். இதில் தடுமாற்றம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு வேல்முருகனுக்கு இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.